ராவணன் இலங்கையின் பேரரசன். பெருமை, ஞானம், வீரியம், அன்பு இந்த நான்கையும் ஒரே உடலில் தாங்கி நின்ற அரசன். அவன் பெயரை கேட்டாலே வானம் நடுங்கும். ஆனால் அவன் இதயம் தாய்க்கு மிகுந்த பாசம், தந்தைக்கு மிகவும் மரியாதை, மக்களுக்குள் அன்பை செலுத்தும் கருணை நிறைந்தது. அவன் ஒரு மகா ஞானி, வேதங்களில் தேர்ந்தவன், இசையில் தேர்ந்தவன், ருத்ர ஸ்தோத்திரத்தை எழுதி உலகிற்கு அற்புதத்தை கொடுத்த ஒரே அரசன். அவன் வீணையின் ஓசை தெய்வங்களுக்கே அதிசயமானது. அவன் 10 தலைகள் கொடூரத்தின் குறியீடு அல்ல, ஞானத்தின் 10 பரிமாணங்கள். கோபம், அச்சம், பொறுமை, அன்பு, பெருமை, தியாகம், அறிவு, தைரியம், கட்டுப்பாடு இவைகளை சமநிலையில் வைத்திருக்கும் திறமைதான் அவன் 10 தலைகளின் அர்த்தம். போரில் அவன் ஒரு சிங்கம் பொழுது அவன் அம்புகள் மின்னலாக பாயும். அவன் வாள் சுழன்றால் நிலம் நடுங்கும். அவனுடைய வீரத்தால் இலங்கை உலகின் சக்தி வாய்ந்த பேரரசாக எழுந்தது. ஆனால் அவன் உள்ளத்தில் இருந்த அன்பு, தன் குடும்பத்திற்கும் தன் நாட்டிற்கும் கொண்ட பாசம் அவனை கொடூரனாக அல்ல, பெரும் மனிதனாக உலகத்திற்கு நிறுத்தியது. ராவணன் ஒரு புராண பாத்திரம் அல்ல, ஒரு யுகத்தின் அடையாளம். அவன் பெயர் காலத்தை தாண்டி இன்னும் உயிரோடு இருக்கிறது.